ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கையல் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இன்ஸ்டன்ட் தோசைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு சின்ன சைஸு உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு முட்டை, கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு. முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி விடுங்க. இப்போ அது கூட எடுத்து வச்சுருந்த உப்பு சேர்த்துடலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது உடனே டக்குன்னு செஞ்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே. இதில் நம்ம பொட்டேட்டோக்கு பதிலாக கேரட்டு, கேப்சிகம், உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் இஷ்டமோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துடுங்க. கடலை மாவு நல்லா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அந்த பொட்டேட்டோ கூட நல்லா அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கடலை மாவு எக்கெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு கல் சூடானதுக்கப்புறமா ஊற்றுங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வெஜிடபிள் வந்து நம்ம குக் ஆகும். குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். திருப்பியும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. சுவையான நம்ம எக்கு பொட்டேட்டோ ஆம்லேட் ரெடி ஆயிருக்கு.